அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் ப. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 88வது அதிகாரமாக உள்ள பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 880வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பகைத்திறம் தெரிதல் என்பதற்கு பகைவரின் தன்மையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 880வது திருக்குறளுக்கு செல்வோம். உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நம் பகைவரின் ஆணவத்தை அறிந்து அதனை அழித்திட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அப்பகையானது நாம் மூச்சு விடும் நேரத்திற்குள் நம்மை அழித்து விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: நம் பகைவரின் ஆணவத்தை அறிந்து அதனை அழித்திட முற்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அப்பகையானது நாம் மூச்சு விடும் நேரத்திற்குள் நம்மை அழித்து விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.